ஆச்சு. காலையில என்ன சீக்கிரம் சீக்கிரம்னு ஒருத்தரும் கிளம்பல. இது வேற 100% ரெடி. ஆழியா மம்மி என்னடாமா? நான் தான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். இவன் தான் ரூம்ல வச்சு பூட்டிட்டான். டேய் ஏன்டா கிளம்பும்போது வேற ஏன் ரூம் தாமா பூட்டிட்டா? அம்மா அதெல்லாம் விடுங்க. அப்பா எங்கம்மா? ஏன் ராஜா, என்ன தைரியத்துல நீ இந்த ஷாப்பிங் போக ஒத்துக்கிட்ட? மாச சம்பளம் வந்தானே வாடகை கொடுத்தாச்சு, இஎம்ஐ கட்டியாச்சு. ஓ, போனஸ் வந்திருக்கோ? பாத்தியாடி, வேணும்னே லேட் பண்ணி பிளானை கெடுக்க ட்ரை பண்றாரு. விடக்கூடாது. மா இன்னைக்கு கண்டிப்பா ஷாப்பிங் பண்றோம். கண்டிப்பா போறோம். குண்டா இருக்கிற உங்க அப்பா பச ஒல்லியாக்குறோம். இதை ஏன்டா பொண்டாட்டிகிட்ட சொன்னேன்? எவ்வளவு பெரிய பிளான் போட்டுருக்கா பார்த்தல. மேனேஜ் பண்ணலாம். இங்க பார், ஷாப்பிங் போறோம், ஸ்வீட் வாங்க போறோம், பட்டாசு வேற வாங்கணும். பெரிய பிளானு, பார்த்து செலவு பண்ணு. அப்புறம் நாளை பின்ன பஜ்ஜி போண்டா கூட காசு இருக்காதுடா. ஏய் வேணும்னே லேட் பண்றப்பல. ஏய் உன்னதான் கூப்பிடுறாங்க. ஒழுங்கா கலக்கத்தை காட்டாம ஜாலியா போ. ஓகே பை. முதல்ல ஷாப்பிங் போறோம். என்ன பண்றோம்? இங்க இருந்து டி நகருக்கு பைக் எடுப்போம். ஏதாவது ஒரு கடை காலியா இருக்கும்போது உள்ள பூந்துருவோம். ஓகே? உன் கஷ்டத்துக்குலாம் இங்க ஷாப்பிங் பண்ணல, இவங்க இஷ்டத்துக்கு தான் பண்றோம். இஷ்டத்துக்கா? அப்பனா எந்த கடைக்கு நாம போறது? அப்பா எனக்கு ஒரு கடை தெரியும். ஏகப்பட்ட வெரைட்டி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம போய் அங்க அள்ளிட்டு வந்துடலாம். ஓகே, அப்போ நம்ம ஷாப்பிங் போறோம். இதான் கடையா? இங்கதான். ஏய் கடை எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? கடையெல்லாம் பெருசா தான் இருக்கு, ஆனா காஸ்ட்லியா இருக்குமோன்னு தான் பயமா இருக்கு. சின்ன கடைனா கம்மியா பிரைஸ் இருக்கும். இது பெரிய கடையா? துணிக்கு மட்டும் இல்ல, ஏசி, இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட தான் காசு வாங்கணும், தெரியுமா? தீபாவளி ஷாப்பிங் வந்திருக்கோம். வந்தோடனே உன் வாயை வைக்காத, பசங்க செலக்ட் பண்ணுவாங்க. பில்லு வரும்போது பாத்துக்கலாம். குழந்தைங்களுக்காக தான் நானும் வந்திருக்கேன். பாப்போம். சரி, கீழே ஃபுல்லா பாய்ஸ் தான், நான் பாத்துறேன். மேல நீ பாத்துக்கோண்ணே. மேல 2 ஃப்ளோர் கேர்ள்ஸ் என்ன தனியா அனுப்புற பாத்தியா? காலா உடைஞ்சது, கைதானே உடைஞ்சது. போ. ஏய் தீபாவளி பர்ச்சேஸ்னு வந்துட்டோம். அப்பாக்கு நிறைய செலவு வைக்காம 1-2 ட்ரெஸ்ஸோட முடிச்சுக்கோண்ணே. சரி மம்மி வாங்க, கம்மி தானே எடுக்கணும். பண்றேன் ட்ரை. மம்மி இப்போ சொல்லுங்க, நான் கம்மியாவா எடுக்கணும்? இவ்ளோ கலெக்ஷன்ஸா? எவ்வளவுனா எடுத்துக்கோ, அப்பதானே நான் பாத்துக்கிறேன். மம்மி சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது. சரி வாங்க போலாம். இந்த பக்கம், இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் தான். மம்மி எனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ஆமால. சரி இந்த பக்கம் போலாம். இங்க நிறைய இருக்கே. ஹை நல்லா இருக்கே. மம்மி மம்மி இது நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. இன்னும் நிறைய நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா போ. ஓகே மம்மி. இது வாங்கலாமா இல்ல இது வாங்கலாமா? எல்லாத்தையும் வாங்கலாம். அப்பா இது எல்லாம் ஓகேவா? இவ்வளவுமா? ஆமாப்பா. டேய் முதல்ல ட்ரையல் பாடுறா, அப்புறம் ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையல் தானே, பாத்துருவோம். மம்மி ஏய் சூப்பரா இருக்கே. அடடா, இந்த கோட்டெல்லாம் நம்ம போட்டோம்னா சும்மா ராஜா பகவத் மாதிரி இருப்போம்ல. போடுவோம். அப்பா கோட்டா? டேய் தீபாவளிக்கு யாரா கோட்லாம் போடுவா? சரி ட்ரையல் தானே பார்க்க போறோம், போடு போடு, சூப்பரா இருக்கு. கோட்டால வேட்டு வராம இருந்தா சரி. மம்மி ஏய் இதுவும் சூப்பரா இருக்கே. என்ன என்ன ஐட்டங்களோ நம்ம எல் ஷாப்பினிலே தேடி பார்த்தால் கிடைத்து விடும், ட்ரையல் பார்த்தால் தெரிந்து விடும். மம்மி ஓகேவா? சூப்பர். சார் ஜூஸ். ஜூஸ் எனக்கு வேணா,
மேடம்க்கு கொடுங்க. மேடம் ஆல்ரெடி நிறைய ஜூஸ் குடிச்சிட்டாங்க சார். நிறைய ஜூஸ் குடிச்சிட்டாங்களா? எனக்கு ஜூஸ் வேணா, தலைவலி மாத்திரையும் தண்ணியும் எடுத்துக்கலாம். ஓகே சார். மேடம் ஒரு நிமிஷம். தேங்க்யூ. எனக்கு இல்ல, அதை குடிச்சிட்டு இதையும் குடிச்சிட்டு. இது நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கே. எவ்வளோ கலெக்ஷன்ஸ்! நம்ம குழந்தையா இருக்கும்போது டிஷர்ட்டு ஜட்டி அவ்வளோதான். நம்மளும் குழந்தையாவே இருந்திருக்கலாம். இவன் நான் ஒரு தீபாவளிக்கு 9 ட்ரெஸ் போட்டு பார்த்துன்னு இருக்கான். சரி, பில்லை பார்த்து முடிவு பண்ணிப்போம். டேய், இவன் நான் பிளாக் எடுத்துன்னு போறான். ஃபெஸ்டிவலுக்கு யாராவது பிளாக் கலர் எடுப்பாங்களா? அகில், அதுக்குள்ளே மாத்திட்டு வந்துட்டானா? நல்லாதான் இருக்கு. அகில், இதுக்கப்புறம் எடுக்கும்போது சின்ன சைஸா எடுக்காத, ஒரு 4-5 வருஷத்துக்கு சேர்த்து போடுற மாதிரி எடு. அப்பதான் 4-5 வருஷத்துக்கு செலவு இருக்காது. அப்பா, நான் எல்லா ட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணிட்டேன்ப்பா. இன்னும் சிரிச்சுட்டே சொல்லுங்க. ஓகே. பா, என்ன ஜே? பில் போடலாம், சீக்கிரம் வா. பில்லா? பில்லா சூப்பரா இருக்கே. எல்லாம் ஓகேவா? இன்னும் நல்லா இருக்கு. தண்ணியும் தலைவலி மாத்திரையும். தலைவலி மாத்திரையா? ஒரு நிமிஷம் மேடம், தலைவலி மாத்திரை வேணுமா இல்ல ஹார்ட் அட்டாக் மாத்திரை வேணுமான்னு பில்ல பார்த்தா தான் தெரியும். வாங்க. வரேன்ப்பா. தேங்க்யூ சார். இவ்வளவுமா? பில்ல பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறேன் பிரதர். ஆண்டவா, இவ்வளவு கம்மியாவா? நல்லா இருக்கே. நல்லா இருக்கே. வாரம் வாரம் வரலாமா? வரணுமோ? இன்னொரு கை உடச்சிடவா? தூக்கின்னு போவாங்கன்னு பார்த்தா தூக்க விட்டாங்க. இருந்தாலும் கம்மியா தான் செலவாயிருக்கு. ஹே, என்ன இங்க வந்திருக்கோம்? நீங்க தானே பண்டிகை அதுமா ஸ்வீட்லாம் சாப்பிடணும்னு சொன்னீங்க, அதான் இங்க வந்திருக்கோம். சொல்லியிருந்தா நானே வீட்ல செஞ்சிருப்பேன்ல. அதை செய்ய முடியலன்னா இங்க கூட்டிட்டு வந்தாரு. சூப்பரா சொன்னா பாத்தியா? உன் ஸ்வீட்டை சாப்பிட முடியல தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு நீ ஸ்வீட் வேற சாப்பிடணும். இன்னைக்கு உங்களை சாப்பிட வைக்கிறேன், பார்க்கலாம்டா. டேய், உனக்கு என்ன வேணும்? எனக்கு மில்க் ஸ்வீட். உனக்கு? எனக்கு அல்வா. நல்லா கொடுக்க போறான். வளர்த்துக்கிற மாதிரியே. சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? அழியா, என்ன கேட்ட? எனக்கு மலைப்பிடா. அப்பா, எனக்கு அல்வா. அல்வா? குலாப் ஜாமுன். எல்லாத்துலயும் இப்போ ஒன்னொன்னு பீஸா இல்ல? கொஞ்சம் சாம்பிள் கிடைக்குமா? தோ தரேன் சார். அப்பா, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பி. அப்பா, அல்வா நல்லா இருக்கு. ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கிக்கலாமா? ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்க்கா? அப்பா, பால்கோவா நல்லா இருக்கு. நம்ம என்னோட டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு குத்தலாமா? டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ்க்குமா? ஹலோ, புடி. சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவாங்க? இந்த கை இப்படி இருக்குல்ல. கை ஒஞ்சதுக்கு வாய் ஒஞ்சிருக்கலாம். எங்க அம்மாக்கு 1 கிலோ. 1 கிலோவா? இவனுக்கு 1 கிலோ, இவனுக்கு அப்படி நமக்கு இப்படி 8 கிலோ ஆகும் போல இருக்கே. ஜே, ஒரு நிமிஷம் பேஸ்ட் வந்துடுறேன். ஓகே அண்ணே? சொல்லுங்க சார். எல்லா ஸ்வீட்டும் நிறைய இருக்குமா? எல்லாமே இருக்கு சார், நிறையவே. அப்ப நமக்கு 2 கிலோ. ஒரு 8 kg வரும் சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க பேசிட்டு இருந்தீங்களா சார்? கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். பிரதர், இந்த ஸ்வீட்லாம் நாளைக்கு இருக்குமா? இருக்கும் சார். 2 நாள் கழிச்சு வந்தா? இருக்கும் சார். ஒரு 3 நாள் கழிச்சு? சார் இருக்கும் சார், இருக்கும் சார். அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு? 10 நாள் சார், 10 நாள். நீங்க எப்போ வந்தாலும் நம்ம கிட்ட ஸ்வீட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சார். அப்ப நான் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன். 10 நாள் கழிச்சா சார்? பண்டிகைக்கு இன்னும் 10 நாள் இருக்கு இல்லையா? எப்போ வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும். இப்பயே வாங்கியதுக்கு. அப்ப சாப்பிட்டதுக்கு காசு? சாம்பிள். சாம்பிளா? அல்வா சாப்பிடுறீங்களா? முடியல. ஜெயஸ்ரீ, கொஞ்சம் டயர்டா இருக்கு, காஃபி போட்டு தரியா? பாத்தியா, வேலை வாங்குற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? ஓடி விளையாடு பாப்பா, கை உடைஞ்ச பொண்ணு கிட்ட இப்படி வேலை வாங்காத பாப்பான்னு சொல்லிருக்காரு. சரி பரவாயில்ல, போய் காஃபி போட்டுக்கணும். எந்த படத்துல டயலாக் திருடி சொன்னாலும் என்ன மட்டும் வேலை வாங்காம விடாத நீ.
ஒரு வழியா ஷாப்பிங்க முடிச்சாச்சு, ஸ்வீட் கடைக்கும் போயாச்சு. அப்பா. அப்ப, ஸ்வீட் கடைக்கு போயாச்சு, ஆ, ஷாப்பிங் போயாச்சு. ஆமா. பட்டாசு எங்க? தீபாவளி நாளே பட்டாசு தான். டேய், கால்ல இருந்து துணி கடைக்கு அலைஞ்சதும் ஸ்வீட் கடைக்கு அலைஞ்சதும் என்னால முடியல. பட்டாசால பட்டாசு எவ்வளவு அலையணும் தெரியுமா? டேய், பட்டாசு வாங்க ரொம்ப அலையணும்டா, போடா. அப்பா, பட்டாசு வாங்க ரோடாலாம் அலையணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் அலைச்சலே இல்லாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே பட்டாசு வாங்கலாம். உட்கார்ந்த இடத்துல இருந்தே பட்டாசா? எப்படிடா? எப்படி? இப்படி. ஆ? யார் அங்கிள் நீங்க இப்படி நிக்கிறீங்க? இல்ல கையில பெட்டி, அதான் காலில் காலிங் பெல்லு. சரி, ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? பட்டாசு பாப்பா. உள்ள வாங்க, உள்ள வாங்க. இவ்வளவு பட்டாசா? என்ன தொங்கிட்டான்? ஐயோ, என்னப்பா மயங்கிட்டான்? எனக்கே லைட்டா மயக்கம் வருதுமா. ஈவி கிராக்கர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் சிவகாசி. ஆ. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஓஹோ, நிறைய ஐட்டம் இருக்குது, செமையா இருக்குதேப்பா. இல்ல ஆமா, எவ்வளவு அமௌண்ட்? அப்பா, இவங்க கிட்ட வாங்கினா 90% டிஸ்கவுண்ட் தராங்கப்பா. 90%? கம்மி காசுல நிறைய பட்டாசு. அடடா. டேய் அகில், எழுந்துடுறா. அழியா, அந்த சைட் லிங்க் எனக்கு கொடுமா, நானும் போயிட்டு அப்படியே இன்னும் நிறைய ஆர்டர் பண்றேன். என்ன பண்ணுது உங்களுக்கு? ஓ, இரும்பலா? மூச்சை இழுத்து விடுங்க. கம்பவுண்டர், அந்த தெர்மோமீட்டர் எடு. யார் கம்பவுண்டர்? ஒரு நிமிஷம், நாங்களோ டாக்டர் தான். மூச்சு இழுத்து விடுங்க. எனக்காக மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. இன்னொரு வாட்டி விடுங்க.